மனைவியிடம் தோற்று போயிட்டோம் அப்படின்னு கௌரவம் பார்க்குறதும், கணவனிடம் தோற்று போயிட்டோம் அப்படின்னு மனைவி கௌரவம் பார்க்குறதும் எந்த வகையிலும் வாழ்க்கைக்கு உகந்ததல்ல. மனைவியிடம் கணவன் தோற்பதும், கணவனுடன் மனைவி தோற்று போவதும் வாழ்க்கைக்கு அதிகமான படிக்கட்டுகள் நம்மை உயர்த்தும் என்பதில் சந்தேகமில்லை. நாம் வானத்தில் உயர்ந்து போகிற அளவுக்கு உயர்ந்து வாழ்க்கையில் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா கணவன் மனைவிட்டு தோற்று போயிடுங்க. ஒன்றுக்குள்ள ஒன்று வருத்தங்கள் வேண்டாம், வேதனைகள். ஏன்னா ஜாதகங்களும் கிரகங்களும் நம்மை அவ்வப்போது திசை திருப்போம். நம் புத்தியை மாற்றும், நம் செயல்பாடுகளை மாற்றும், நம் எண்ணங்களை மாற்றும். நாம் என்ன செய்ய போகிறோம் தெரியாதே சில தவறுகளை செய்கிறோம். அது கூட நம் வாழ்க்கையில் பெரிய போராட்டத்தை தந்துடும். போராட்டம் இல்லாத வாழ்க்கை அதான் நமக்கு தேவை. இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கலாம், நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கலாம். எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்காங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. இல்லையே, சந்தோஷம் இல்லாமல் போகிறதுக்கான காரணம் எங்கே இருக்கிறது? நம்ம மனசுக்குள்ளே இருக்கு. எப்போ பார்த்தாலும் வீட்டில் போனால் சண்டை சார், ஒன்று நம்ம வீடு சரியில்லாமல் இருக்குது, அதை சரி பண்ணி வைங்க. எப்போ பார்த்தாலும் இவளுக்கு எனக்கும் போராட்டம் சார், சரியில்லாத தசாபுத்தி ஜாதகத்தில் ஓடுது. அதை சரி பண்ணுறதுக்கு அது என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த ஆலயங்களுக்கு போங்க, அந்த கோவில்களுக்கு போங்க, கண்டிப்பாக மாறும். எதை சரி செய்ய வேண்டும் என்பதை விட்டு சாமர்த்தியமாக சண்டை போடுவது மட்டும் வாழ்க்கையை உயர்த்தாது. அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பது என்பது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த ஆயுள் எவ்வளவு காலம் இருக்க போகிறது, எவ்வளவு காலம் வாழப்போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்பதை தீர்மானிப்பது. இந்த ஆயுளை கடைபிடிக்க வேண்டிய நாம் பொறுமையும் நிதானமும் இருக்கிற போது கண்டிப்பாக வெற்றி அடைந்து விடுவோம். வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்குல்ல. மனைவிட்ட தோற்று போயிடுவோம், கணவன்கிட்ட தோற்று போயிடும். நம்ம வீட்டுக்காரர் தானே பேசினார், நம்ம மனைவி தானே பேசுனா, ரெண்டு பேருக்குள்ள ஒரு உரிமை இருக்குல்ல, எனக்குன்னா உனக்கு நீங்கிறது இருக்குல்ல. இதில் என்ன நமக்குள்ள பாகுபாடு? பொறுமையாக போகலாமேங்கிறத நம்ம எப்போவுமே நினைக்கிறது இல்லைங்க. ஜாதகத்தை பொறுத்தளவில் கணவன் மனைவிக்குள்ள ஏன் சார் இவ்வளோ பிரச்சனை வருது நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நான் 1008 காரணம் சொல்லலாம். ஏன்னா 10,000 வீடியோக்குள்ளே நான் போட்டேன். இதுக்கு மேலே எனக்கு கத்தவும் தொண்டையில் பலன் இல்லை, இப்போ பேச முடியல, இருமல் வருது. இந்த பணிக்காரணத்தினால நம்ம பேசவே வேண்டாம்னு நினச்சாலும் கூட என்னால் முடியல. ஏதாவது ஒரு சின்ன சின்ன வீடியோவாவது கொஞ்சம் நேரமாக உங்களோட பேசணுங்கிறதுக்காக நான் அந்த லைவில் போட்டு போயிடுறது. அந்த டைமிங்கில் நம்ம வீடியோலாம் பதிவு பண்ணி இப்போ பதிவு பண்ண முடியல. நிறைய வீடியோக்கள் இருக்குது. அஸ்ட்ரோ டிவி, ஆர்எம்டி, முகவை டிவி, வள்ளிடி ஜோதிடம் எல்லாத்துலேயும் போட்டிருக்கோம். எல்லாத்துலேயும் போய் பார்க்கலாம். ஆனாலும் கூட நமக்கு உடம்புக்கே நல்லா இல்லை கூட கொஞ்சம் நேரம் பேசணும்னு தோணுது, எதையாவது மக்களோடு பகிர்ந்துக்கணும்னு தோணுது, அதனால் பேச வேண்டியிருக்கு. இப்போ நான் இந்த விஷயத்தை எதுக்கு நான் எடுத்து நான் இதில் போட்டிருக்கேன்னா, நிறைய சகோதர சகோதரிகள் அவசரத்தால் கணவன் மனைவி பிரிவு என்பது வேதனை அளிக்கிறது. அவங்க கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு வருத்தமாக இருக்குது. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் சின்ன விஷயம், ஒரு உப்புக்கு சப்புக்கு இல்லாத விஷயத்துக்கு கணவன் சண்டை. இதனால குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? இன்னும் சில பேருக்கு பார்த்தா பிரச்சனை ஒன்றுமே இல்லை, இவங்க அம்மா அப்பாவுக்கு சண்டை, அவங்க அப்பா அம்மாவுக்கு சண்டை, இதனால புரிஞ்சு போய் நிற்கிறாங்க. இன்னும் சில பேரை பார்த்தா என் வீட்டுக்கார மாதிரி என்னை நல்லாவே பார்த்துக்குவார் சார், அவ்வளோ நல்ல மனுஷன், குடிச்சிட்டு போய் விழுந்து ஆக்சிடென்ட்டில் அடிபட்டு போயிட்டே இறந்து போயிட்டார். நமக்கு குடும்பம்னு ஒன்று இருக்குங்கிறத மனசில் நினைக்கணும். சரியில்லாத தசாபுத்தி வருகிற போது இந்த நிலை வரும், கர்மா தானே. அதை கடந்து போவதற்கு என்ன செய்யணும்? இறை வழிபாட்டை பாசிட்டிவ் பூஸ்ட் ஏற்படுத்திக்கணும் சார். நம்ம வீட்டை சுற்றி, நம்மை சுற்றி நெகட்டிவான விஷயங்கள் பரவாமல் பார்த்து கொண்டாலே இந்த மாதிரி இழப்புகளை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நான் பல தடவை சொல்வேன், ஒரு வீடு, அந்த வீட்டில் நிம்மதியே இருக்காது அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும்.